சென்னை போரூர் அடுத்த ஐயப்பந்தாங்கலில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஓம்காளி பகவதி அம்மன் கோவிலில் பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குழந்தை இல்லாத பக்தர்களுக்கு வரம் தரும் ஓம்காளி கோவிலில் பொறுப்பாளர்கள் ஓம் அன்பரசு சுவாமிகள் அவருடன் அனைவரும் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கடா விருந்து சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டது. கொஞ்சம் வழி அரசியல்வாதிகளே எல்லாருக்கும் நடந்தது. முதல்ல ஜெயலலிதா அம்மையாருக்கு சொன்னேன். அடுத்தது மோடிக்கு 2020 ஒரு வரப்பிரசாதம் காலிக்கு அவருக்கு கிடைச்சது அப்படின்னு 2016 ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதே சொன்னேன். அதே மாதிரி நடந்தது. 19 வெற்றி பெற்றாரு. அதே மாதிரி டிஎம்கே வெற்றி பெறும்னு சொன்னேன் அண்ணன் ஸ்டாலின் அண்ணா அவர்களுக்கு. அதே மாதிரி அவரும் வெற்றி பெற்றார்கள். எல்லாருக்கும் நடந்திருக்கு, மக்களுக்கும் நடந்திருக்கு. இதுல நான் எந்த கட்சியிலையும் சேர்ந்து இல்லை, பொதுவா இருக்கிறேன். யாருக்கு நல்லது செய்தாலும் நன்மையா இருக்கணும்ன்றதுக்காக வாலியோட சக்தியால வாக்கு சொல்றேன். அது நன்மையாகும், நாட்டு மக்களுக்கு நன்மையாகும், எல்லோரும் நலம் பெற்று வளம் பெறுகிற அனைவருக்கும் நல்ல தரிசனம் கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்கிறவங்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நலம் பெற்று வளம் பெறுங்க. 2026 நான் சொல்லக்கூடாது. தவறாக இருந்தால் தான் நான் உச்சரிக்க முடியும். யோகத்தில் இருக்கிறத போய் நான் எல்லாருக்கும் நல்லது தான் நடக்கும். வேற என்ன கேளுங்க ஐயா? இது வரைக்கும் எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க. ஜெயலலிதா அம்மையாருக்கு சொல்லியிருக்கீங்க, மோடி அவர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இந்த 2026 ஸ்டாலின் அண்ணனுக்கு தான் எல்லாருக்கும் சரியில்லை, ஜாதகமே சரி கிடையாது தமிழ்நாட்டில் அப்படிலாம் பேசுறாங்க. நான் ஒரு ஆள் தான் அவருக்கு ஜாதகம் நல்லா இருக்கு, அவர் 2026 வெற்றி இந்த நாளில் வெற்றி பெறுவாரு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நான் சொன்ன தேதியில தான் அவர் பதவி எடுத்திருக்கிறாரு. 7ஆம் தேதி தான் பதவி எடுப்பாரு. நல்லா இருக்கு நேரம். 10/7/10/11 சொல்லியிருக்கிறேன். வாட்ஸ்அப்ல இருக்கு, பேனரை போட்டுக்கிறேன். அதை பற்றி அதை மாசம் அண்ணங்கிட்ட அவர் இதோட சொல்லியிருக்கிறேன். இதை பற்றி அவர் சோகத்தை வீட்டில் இருக்கும் போது நான் போய் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் வெற்றி பெற்றார். அருள்வாக்குன்றது எல்லாருக்கும் சகஜம், எல்லாருக்கும் கிடைக்க ஒரு வரப்பிரசாதம். எனக்கு இவங்க வேண்டியவங்க அவங்க வேண்டியவங்க இல்லை, எல்லாரும் எனக்கு வேணும். இந்த 2026 யாருக்கிட்ட நான் திரும்பியில் உடனே சொல்லுவேன்.